ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 1 ஸ்லோகம் 13, 14, 15, 16 ஆகியவற்றை இன்றைக்கு பார்த்து விடலாம் என்று நினைக்கின்றேன். ஸோ 12வது ஸ்லோகத்துல ஒரு பீஷ்மர் ஒரு சங்கை எடுத்து ஊத அது விண்ணை பிளந்த ஒரு விஷயத்தை எடுத்து காட்டியிருந்தார். அதை தொடர்ந்து கௌரவ சேனையில் உள்ளவர்கள் எல்லாம் அவர்களுடைய நாதத்தை, அதாவது நான் போருக்கு ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை வெளிக்காட்டும் விதமாக ஊதுகிறார்கள். அதைத் தொடர்ந்து பாண்டவர்கள் பக்கத்துல இருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் தொடர்ந்து கிருஷ்ணர், அர்ஜுனன் அவர்களும் அந்த சங்கத்தை ஊதுவது. ஸோ இவைகள் தான் இன்றைய ஸ்லோகங்களில் அமைந்திருக்கின்றன. அப்போது அந்த கௌரவ சேனையில் போர் வாத்தியங்கள் முழங்க தலைப்பட்டன. கணக்கற்ற வாத்தியங்கள் ஏராளத்தில் வாசிக்கப்பட்டதால் பயங்கரமாயும் காது விழுந்து போகும்படியாகவும் பெருத்த சப்தம் உண்டாயிற்று. ஏன்னா ஆளுக்கு எல்லாரும் அட் அ டைம்ல ஒரே நேரத்துல வாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி ஒரு சங்கம் அவர் வாசிக்கும் போதே, பீஷ்மர் வாசிக்கும் போதே என்னமா இருந்தது அப்படின்னா, இப்போ எல்லாருமே அவங்களுடைய சங்கத்தை அட் அ டைம்ல வாசிக்கிறதுனால இட்ஸ் ரொம்ப பயங்கரமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெருத்த சப்தம் உண்டாகி அதன் பலம் அதிக பலம் கிடைத்தவர்களுக்கு கூட மகா பிரளயம் நேர்ந்ததாக தோன்றிற்று. அந்த சப்தம் மிகப்பெரிய தைரியசாலிகளுக்கு கூட, மிகவும் பலம் படைத்தவர்களுக்கு கூட பிரளயமே ஏற்பட்டுடுச்சோ அப்படின்னு ஒரு பயம் வந்த மாதிரி ஆயிடுச்சான். பேரி என்னென்ன வாத்தியங்கள் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத லிஸ்ட் கொடுத்துருக்காரு. ஒரு சிலது எனக்கு தெரியாதது இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை ஃபீல் பண்ணிக்கோங்க. தேரி, நிசானி, மத்தளம், சங்கம். சங்கம் மட்டும்தான் நமக்கு தெரியுது. அண்ட் தாளம், எக்காளம் இவைகளின் சப்தத்தோடு உத்தம போர் வீரர்களுடைய கோலாகலமும் ஒன்றுபட்டது. கோலாகலம் பாருங்க, யுத்தகலத்துல கோலாகலமா இருக்காங்க அப்படின்னா கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? சத்திரியனுக்கு அதுதான் கோலாகலம். மிக்க ஆவேசத்துடன் அவர்கள் தோள் தட்டி யுத்தத்திற்கு அழைத்தார்கள். தோலை தட்டி கொண்டு வா வா அப்படின்னு சொல்லிட்டு யுத்தத்திற்கு அழைக்கின்றார்கள். அப்போது மதங்கொண்ட உத்தம ஜாதி யானைகள் அடங்காமல் போர் செய்ய விரைந்தன. ஏன்னா மக்கள் படை மட்டுமல்ல, யானைப்படைகளும் இருக்கின்றன. ஸோ அந்த யானைப்படைகளும் போர் செய்ய விரைந்து வருகின்றன. அந்த சமயத்தில் பயந்தவர்கள் பட்ட பாட்டை வர்ணிக்க வேண்டுவதே இல்லை. இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது பயந்தவங்கெல்லாம் இந்த விஷயத்த பார்த்தாங்க அப்படின்னா என்ன ஆவாங்க அப்படிங்கிறதையும் வர்ணிக்கிறார். அரை குறையாய் சௌரியம் உள்ளவர்கள் காற்றில் குப்பை போல் பறந்து போனார்கள். அரைகுறையாய் சௌரியம் உள்ளவர்கள்னா மனசுல ரொம்ப பயம் உள்ளவங்க அல்லது பிசிக்கலி டிராபேக்ஸ் உள்ளவங்க, இவங்க எல்லாமே காத்துல பறந்த மாதிரி பயந்து போயிட்டாங்களாம் இந்த சப்தத்தை கேட்டு. இதை பார்த்து யமனே பயந்து தன் சரீரத்தை வெளிக்காட்டாமல் ஒழித்து வைத்துக் கொண்டான் அப்படின்னு வேற எக்ஸ்ட்ரா அவமானம் காட்டியிருக்காரு. சிலர் நின்றபடியே இறந்தே போனார்கள். ஷாக்ல அப்படியே நின்று இருக்கும்போது இந்த சப்தத்தை கேட்டு செத்தே போயிட்டான். ஆனா பயந்தவர்களுடைய கதி அப்படி இருந்தது அப்படின்னு. அதிதைரியம் உள்ளவர்களுக்கு கூட மேல் வாய் கீழ் வாய் இரண்டும் கிட்டி போயின அப்படின்னு ஸ்டன் ஆகி, மேல் வாய் கீழ் வாய்னா வாய் அடைச்சு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, அததான் இங்க சொல்லியிருக்காரு. மிருது பூண்ட பெருத்த போர் வீரர்கள் நடுக்கமுற்றார்கள். மிருது பூண்ட அப்படிங்கிறது நான் ட்ரை பண்ண வரைக்கும் அது என்ன போர் இருக்கு அப்படின்னா, ஆவேசம் கொண்டு உக்கரித்து கொண்டு கோபத்தோடு போருக்கு துணிபவர்களுக்கு பெருது பூண்ட அப்படின்னு அர்த்தமா. அப்படிப்பட்ட பெருத்த வீரர்கள் கூட நடுங்கி போனார்களாம். இப்படி அதை அதி ஆச்சரியகரமான வாத்திய கோஷத்தை கேட்டு பிரம்மதேவனே தடுமாறி போனான். இதுக்கு மேல சொல்றது, பிரம்மதேவனே தடுமாறி போனான். தேவர்கள் என்று பிள்ளைய காலமே நேரிட்டது என்று சொல்லி கொண்டார்கள். மற்ற தேவர்கள் எல்லாம் அப்பா முடிஞ்சதுடா, பிள்ளைய காலமே வந்துருச்சுடா, அவ்வளவுதான், உலகத்துக்கே அழிவு வந்துருச்சு அப்படின்னு தேவர்கள் பேசிக்கிட்டாங்களாம். இப்ப நெக்ஸ்ட் இந்த 14, 15 மற்றும் 16 ஸ்லோகங்கள்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது நான் படிக்க போறேன். அந்த சமயத்தில் பாண்டவர்கள் சேனையில் என்ன நடந்தது சொல்வேன் கேளும் அரசனே. ஆக்சுவலா பேசிட்டு இருக்கிறது சஞ்சயன் தானே. சஞ்சயன் திருதராஷ்டிரன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் இல்லையா? விஜயத்தின் நிஜசாரமோ என்றும், விஜயம்னா வெற்றி, வெற்றியின் நிஜசாரமோ என்றும் மகா தேஜஸின் பண்டகசாலையோ என்றும் சொல்லத்தக்கவையாயும்
வேகத்தினால் கருடனுக்கு சமானமாய் மதிக்கத்தக்கனவாக இருக்கும் 4 குதிரைகள் பூட்டப்பட்டதாய் இறகுகள் படைத்த மேரு போல் ஒரு ரதம் என் கண் முன் விளங்குகிறது. இப்ப கண்ணனை பார்க்கறான், கண்ணனையும் அர்ஜுனனையும் ஒரு தேரை பார்க்கறான். அந்த தேரை பார்த்ததும் இவனுக்கு தோன்றுகின்ற வர்ணனை தான் இது. ஸோ வேகத்தினால் கருடனுக்கு சமானம், 4 குதிரைகள், அதாவது மகா தேஜஸின் பண்டகசாலையோ என்றும் வேகத்தினால் கருடனுக்கு சமானமாகவும் மதிக்கத்தக்க 4 குதிரைகள் பூட்டப்பட்ட மேரு போல் அப்படின்னா மிக பெருசு அப்படின்னு இருக்கும். சரியா? மேரு அப்படின்னா மேரு மலை, இமயமலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது எவ்வளவு உயரமாக பெருசாக இருந்தது அப்படின்னு சொல்றதுக்காக மேரு போல் ஒரு ரதம் என் கண் முன் விளங்குகிறது. அதன் தேஜஸால் திக்குகள் முழுமையும் வியாபிக்கப்படுகின்றன. தேஜஸ் அப்படின்னா ஒளி. அதனுடைய ஒளியால் எல்லா திக்குகளுமே பிரகாசம் அடைகின்றன. அதில் குதிரைகளை நடத்தி வைக்கிறவராக வைகுண்ட நாயகர் தாமே அமைந்திருக்கின்றார். கண்ணனை வைகுண்ட நாயகர் என்று அழைக்கின்றார். சோ இந்த குதிரைகளை நடத்துபவராக வைகுண்ட நாயகரே அமைந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ரதத்தின் பெருமையை வர்ணிக்க முடியுமா? துவஜ சம்பத்தின் மேலிருக்கும் வானரனும் சாட்சாத் சங்கர பகவான் ஆவான். ஆக்சுவலா அந்த ரதத்தின் அந்த போர்க்களத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அர்ஜுனனுக்காக ரதம் ஓட்டியது உங்களுக்கு தெரியும். அந்த ரதத்தினுடைய மேல் பக்கத்துல துவஜஸ்தம்பம்னா அந்த மேல, அந்த கூடாரத்துக்கு மேல அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வானரக்கூடியவன்னா நம்ம அனுமார் இருப்பார் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. சோ வானரக்கொடியோன் அப்படின்னா அது சங்கரனுடைய அவதாரம் தானே. அனுமார் யாரு? சங்கரனுடைய அவதாரம் அல்லவா? சோ அதை இங்க சுட்டி காட்டியிருக்கிறார். சாட்சா சங்கர பகவான் அந்த ரதத்தில் மேலிருக்கும் வானரனும் சாட்சாத் சங்கர பகவானாகவே இருக்கின்றான். அந்த ரதத்தில் சாரங்கநாதர் சாரதி வேஷம் பூண்டு, சாரங்கநாதர்னா இந்த இடத்துல கிருஷ்ணன் அர்த்தம். சாரதி வேஷம் பூண்டு அர்ஜுனன் முன்னால் வீட்டிற்கு காணப்படுகிறார். அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அர்ஜுனன். இதை பார்க்க அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த ஆச்சரியத்தை பார்த்தனுக்கு சாரத்தியம் செய்வதான ஒரு தொழிலில் அமையும்படியாய் பக்தன் விஷயத்தில் அந்த பிரபுவுக்கு உண்டான அற்புதமான பிரேமையை பாரி. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபீல் வரும் இல்லைங்க. பகவான் இன்னைக்கு ஒருத்தனுக்கு தேரோட்டியா வரணும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஃபீல் வரும்ல. சோ அப்படிப்பட்ட பகவானே அந்த பக்தனுக்காக இறங்கி அவனுக்கு தேரோட்டுறதுக்கே தயாராக இருக்கின்றார். ஏன்னா ஃபீல் பாட்ட ஆக்சுவலி இந்த சஞ்சயன் திருதராஷ்டிரன் கிட்ட எடுத்து சொல்றான். ஆச்சரியத்தை பாரீர் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமையை பாரு. பிரபுவுக்கு உண்டான பக்தன் விஷயத்தில் பிரபுவுக்கு உண்டான பகவானுக்கு உண்டான பிரேமையை பாரு. வருகிற ஆபத்தை தான் முன்னின்று தாங்கிக் கொள்ள கருதி தானாகவே அர்ஜுனனை தன் பின்பக்கம் வைத்துக் கொண்டாரோ. பக்தனை காப்பது தானே பகவானின் வேலை. இப்ப சாரதியாக முன்னின்று தன்னை பகவான் அர்ஜுனனை காப்பதற்காக அவர் முன்னின்று கொண்டாரோ. சாரதி எப்பயுமே தேர்ல முன்னாடி இருப்பார், பின்னாடிதான் இந்த போர் வீரர் நிக்கணும் இல்லையா? அதை இப்படி ஓமானமாக வெளிப்படுத்துகிறார். அவர் பாஞ்சஜன்யத்தை அனாயாசமாக வாசிக்க ஒரு பெரிய சப்தம் உண்டாய் கம்பீரமாக கர்ஜித்துக் கொண்டு நிலை பெற்றது. எப்படி சூரியன் உதித்தவுடன் நட்சத்திரங்களை மறைந்து போக செய்வென்றனவோ அப்படியே இந்த சப்தம் இதற்கு முன் கௌரவர்கள் சேனைக்கு 4 பக்கத்திலும் பரவி கர்ஜித்துக் கொண்டிருந்த போர் வாத்தியங்களின் நாதத்தை எங்கும் இல்லாதபடி நாசம் செய்து வைத்தது. இப்போ பாண்டவர்களுடைய கர்ஜனை வாத்தியங்கள் அப்படின்னு தொடங்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க முதல்ல பீஷ்மர் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் எல்லா வாத்தியங்கள் பேரை சொல்லி கௌரவர்கள் பயங்கரமா சப்தத்தை எழுதுனாங்க. பிரம்மதேவனுக்கே பயமாயிடுச்சு, யமனே பயந்து ஒதுங்கி கொண்டான், அப்படி இப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் இப்போ பாண்டவர்கள் சைட்ல கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் வர்ணிச்சு முடிச்சுட்டு ஒவ்வொரு சங்குக்கும் ஒரு பேர் இருக்குங்க. அந்த பேரெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. கண்ணன் வாசிச்சது பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற இந்த சங்கை எடுத்து அவன் ஊதுகின்றான். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல, கௌரவர்களுடைய ஃபர்ஸ்ட் பீஷ்மர் ஊதுனது, அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஊதுனது, எப்படி எல்லாம் பயங்கரமா இருந்தது. அது எல்லாம் எந்த சங்க சத்தத்துக்கு முன்னாடி ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள், சூரியன் வந்தா நட்சத்திரங்கள் எப்படி காணாம போயிடுமோ அந்த மாதிரி இந்த சப்தம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சப்தம் காணாமலே போயிடுச்சு. 100 வாட்ஸுக்கு முன்னாடி 10 வாட்ஸ் நிக்க முடியாம போகும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு என்று அந்த சஞ்சயன் வர்ணிக்கின்றான். இல்லாதபடி நாசம் செய்திருக்கிறது. அப்படியே மிகுந்த
கர்ஜையுள்ள பிரிதொரு நாதம் உண்டாகும்படி தேவதத்தம் என்னும் சங்கத்தை அர்ஜுனன் வாசித்தான். இப்போ நெக்ஸ்ட் கண்ணன் முடிச்சதும் அடுத்து அர்ஜுனன் வாசிக்கிறான். அதுக்கு பேர் வந்து தேவதத்தம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை அவன் வாசிக்கிறான். அவ்விதம் அதி ஆச்சரியகரமான இரண்டு சப்தமும் ஒன்றுபடவே பிரம்ம கடாகமானது 100 துணுக்குகளாக திரித்து போக பார்த்தது. இந்த 2 பேருடைய சங்க சத்தத்திலையும் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இங்க பிரம்ம கடாகம் அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும், பிரம்மத்தில் நாட்டம் உள்ளவர்கள், பிரம்மத்தை அடைய துடிப்பவர்கள், சாதகர்கள், நம் போன்றவர்கள், இவங்க நம்மளே வந்து பயங்கர, ஏன்னா நமக்கு வந்து எதுவுமே பற்று இல்லை, ஆசை இல்லை, ஒண்ணுமே இல்லாம பிரம்மத்தை அடையணுன்ற ஒரு நோக்கத்துல இருக்கிறவங்க. ஸோ லிட்டில் பிட் ஹைலி குவாலிஃபைடு தானே சாதகன்னாலே. ஸோ அவனே பயந்து நடுக்க நம்முடைய அளவுக்கு அது இருந்தது அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பிரம்ம கடாகமானது 100 துருங்குகளாய் திரித்து போக பார்த்தது. அப்போது மகாகாலன் கோபத்தால் பொங்கி வழிந்தது போல் பீமசேனன் ஆவேசம் கொண்டு பவுன்றம் என்ற மகாசங்கத்தை வாசித்தான். மகாகாலன்னா எகெயின் யமன் தான். ஸோ யமனுக்கு கோபம் தான் எப்படியோ அப்படி பீமன் கோபத்தோடு அவன் யூஸ் பண்ண அந்த சங்கத்தோட பேரு பவுந்திரம் அப்படிங்கிற சங்கத்தை அவன் வாசிச்சானாம். அது மகா பிரளய மேகம் கம்பீரமாக இடி இடித்தது போல் ஆயிற்று. பிரளய மேகம் இடி இடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஆயிற்று. ஏன்னா பிரளய மேகம்னா பிரளய காலத்துல வெள்ளம் எப்படி இருக்கும், டோட்டல் உலகமே முங்கி போயிடும்னா அந்த இடி சும்மா நாச்சுக்கு ஒரு இடி இடிச்சாலே நமக்கு அவ்வளவு பெரிய மழை வருது. பிரளயா காலத்து மேகம் இடி இடிச்சா அப்ப எவ்வளவு சத்தம் வரும், அது எவ்வளவு பெரிய மழையா மாறும். இங்க இருந்து மெயினா வந்து யவமானம் வந்து சத்தத்துக்கு மட்டும் எடுத்துக்கணும். நீங்க இடி இடித்தது போல் ஆயிற்று. அன்றியும் யுதிஷ்டன் அனந்த விஜயம் என்ற சங்கத்தையும் நகுலன் சுகோஷம் என்பதையும் சகதேவன் மணிபுஷ்பக் என்பதையும் வாசித்து நின்றார்கள். இதெல்லாம் சங்கத்தோட பேருங்க. இந்த சப்தத்தால் யமன் செய்வது என்னவென்று தெரியாதவனாய் கைகால் அசைவற்று நின்றான் என்று சொல்லி இந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது. We will see the next tomorrow.